எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது, சாம்பார் எனக்கு தெரியாது. நான் சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். நடிக்குது இதுனா ஒரே போகையா போகுது. கொதி. இந்த சீரகத்தை எல்லாம் நான் கரிச்சிட்டேன். கொதிக்குது. நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது தேங்காயை அரைச்சு ஊத்தி அது ஒரு மாதிரி உங்களோட சாம்பார். ஆனா நல்லாவே இருக்கு. சாம்பார் ரெடி. என்ன பார்க்க போறோம்னா, இந்த செட்டிங் எல்லாம் பார்த்தனீமே ஏதாவது கெஸ் பண்ணிருப்பீங்க. குக்கிங் தான் பண்ண போறோம். ஆனா ரொம்ப பெரிய வித்தியாசமான குக்கிங் எல்லாம் பண்ண போறது இல்ல. சாம்பார் தான் வைக்க போறோம். பிகாஸ் எனக்கு சாம்பார் வைக்க தெரியாது. எனக்கு எதுவுமே வைக்க தெரியாது, சாம்பார் வைக்க தெரியாது. அதனால இன்னைக்கு ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படி திட்டுவாங்க, எப்படி கஷ்டப்பட்டு இந்த சாம்பாரை கத்துக்க போறேங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அன்பார்ச்சுனேட்லி என்னோட மாமியாரும் வெளியூர் போயிட்டாங்க. நான் சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம சாம்பார் வைக்கிறோம். உள்ள வீடியோல ஜாயின் பண்ணுவாங்க. இவங்க தான் எங்க அம்மா விஜிமா. வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போறோம். எங்க அப்பா வரணும். அவர் தான் வீடியோல நாங்க கரெக்டா நிக்கிறோம்னு பார்க்கணும். அதனால அவர் வந்ததுக்கு அப்புறம் சாம்பார் வைக்க ஆரம்பிப்போம். ஓகே, எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது இல்லாம மிளகாத்தூள் அதெல்லாம் அங்க இருக்கு. அதெல்லாம் இப்ப செட் பண்றோம். ஓகே, பை. சமைக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணியாச்சு. குண்டா கரண்டி எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வெண்டைக்காய் சாம்பார் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீளமா நறுக்குறாங்க. எனக்கு தெரியும். குண்டா அதுக்குள்ள சூடாயிடுச்சு. இது கூடவே தூளுப்பு இவ்வளவு போட்டா வெண்டைக்காய் வணங்கிறதுக்கு இவ்வளவு தூளுப்பு வளவளன்னு போயிடும். நீங்களே சொல்லுங்க, மிரட்டாதீங்க. மிரட்டக்கூடாது விதிமா. வளவள போறதுக்கு உப்பு போட்டு இதுமா ஒரே போகையா போகுது. இது பிடிக்கிறதுக்கு இடிக்க அப்படின்னா எவ்வளவு போக போகுது பாருங்க. எங்க அம்மா கையிலேயே குண்டாவை குடிக்கிறாங்க. அந்த உப்பெல்லாம் வெண்டைக்காய் எடுத்துக்குமா, இந்த மாதிரி எப்படி இருக்குமா? போதுமா? இது எப்போ வணங்கி எல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்ட மாதிரியே இருக்கு. இதுக்குள்ள சாம்பார் ஈஸின்னு அம்மா முறைக்க கூடாது, திட்ட கூடாது. இப்படிதான் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்குதான் நான் சமைக்கவே கத்துக்கவே இல்லை சின்ன வயசுல இருந்து. இல்லாட்டியும் கத்துருக்க மாட்டேன். காலி அட்வான்ஸ் கடல் எண்ணெய். இதை ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் எதுவும் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் அவ்வளோ உள்ள போட்டா எண்ணெய் காஞ்சனையும் அதுல கடுகு போடும். அது குடிச்சிட்டு இப்படி பண்ணா கடுகு வெடிக்கும். சும்மா 4 நாள் சீரகம் இதெல்லாம் போட்டு இப்படி இப்படி கிளறணும். தெரிக்குது சொல்லுங்க. தெரியாதுன்னு சொல்லுங்க. நல்லா வாசி கடிச்சு. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடுவோம். சாம்பார்ல நான் சீரகம் வெங்காயம் எல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன பண்றோம்னா வெங்காயத்தை எல்லாம் இப்படி பிரிச்சு விடுறோம். ஆனா அது பிரிய மாட்டேங்குது. ஸ்வீட் கார்ன்லாம் பிரிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சோம்.
இப்போ நீங்க என்ன சொல்லணும்? எதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்ற? கூட்டிட்டு போன்னு சொல்லணும். மிளகாய் போடணும். சாம்பார் சாம்பார் போடுவாங்க. இவ்வளோ உப்பு போட போறோம். உப்பு தேவையான அளவு. ஆனா அந்த தேவையான அளவு எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. நான் தான் பண்ணுவேன். தேங்காய் இது வந்து என்ன ஸ்டைல் சாம்பார்னா என்ன ஸ்டைல் சாம்பார்மா? கரூர் ஸ்டைல் சாம்பார். என்ன கேக்குறீங்க? இப்ப புளி ஊத்துறாங்க. புளி ஊத்தலாம் ஊத்துங்க. தண்ணி சிறிதளவு. மிளகாய்த்தூள். சாம்பார் மிளகாய்த்தூள். This is purely homemade. இவ்வளவு போட்டா நான் போடுறேன். இது வந்து இப்படி மலைச்சாரல் போல். கொஞ்சம் போடலாம். போடணும்னு தோணுது. பெருங்காயத்தூள் சிறிதளவு. மலைச்சாரல் போல் தூர பொடியெல்லாம் குண்டாக்குள்ள தோணும். இந்த மாதிரி கரண்டியில் இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இதுல பருப்பு ஊற்றணும். நம்ம வந்து கொதிக்கிற வரைக்கும் மூடி வைக்கலாம். பருப்புல தேவையான அளவு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு வேக வச்சு 3 விசில்ல வேக வச்சிருக்கோம். தேவையான அளவு நீங்க தான் கலந்துச்சுக்கணும். துவரம் பருப்பு கொதிக்குது. இது நல்லா பொங்க கொதிக்குது. புளி கொதிடும். கொதி வந்து சாம்பார் ஊற்றுறோம். அது வீடியோங்கிறதுனால எங்க அம்மா எல்லாம் சிரிச்சுட்டே இருக்காங்க. சாம்பார் செய்யறதுக்கு யாராவது சாம்பார் ஊற்றுவாங்களா? இப்படி பருப்பு கழுவிட்டு மீதி தண்ணி ஊத்துறோம்னு சொல்லுவாங்க. சில காட்டிங்க நான் தான் நம்ம நாளைக்கு சோறு வச்சுட்டீங்களா? அந்த கம்மியில போடுறதுல இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சாம்பார் கலர்ல இருக்கு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து கலந்து கொதிச்சுதுன்னா சாம்பார் கலர் வந்துடும். இந்த சீரகத்தை எல்லாம் நான் கரிச்சிட்டேன். அதனாலதான் கருப்பா தெரியுது. இப்பதான் நான் சீரகத்தையே சாம்பார்ல பாக்குறேன். கரிச்சு போட்டாதானே தனியா தெரியும். கடுகு சீரகம் வெந்தயம் 3 போடணும். ஆனா வந்து நான் சீரகம் மட்டும்தான் கரிஞ்சு தெரியுது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். ஓகே. சாம்பாருக்கு எங்க ஊர் பக்கம் தேங்காய் பூ போட்டு தான் நம்ம வைப்போம். போடுவோம். கரூர் சைட்ல வந்து சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் தேங்காய் பூ போட்டு தான் வைப்பாங்க. ஆனா நாங்க இருக்கிறது வந்து தாராபுரத்துல. அம்மா வந்து கரூர், அதனால கரூர் ஸ்டைல் சமையல் தான் அம்மாக்கு தெரியும். நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது தேங்காயை அரைச்சு ஊத்தி அது ஒரு மாதிரி உங்களோட சாம்பார். ஆனா நல்லாவே இருக்கு. சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். கொஞ்சம் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம். சாம்பார் எப்படி இருக்கு? தேங்காய் சூப்பரா இருக்கு. சொல்லி பரவாயில்ல. இது வந்து ஆஃப்டர் உப்பு டேஸ்ட். சாம்பார் நல்லா இருக்கு. ஆனா இந்த சாம்பார் யார் பண்ணுவாங்க? சாம்பார் நான் தான் பண்ணேன். ஆனா எனக்கு ஞாபகம் இல்லையே. இதில் என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். வெண்டைக்காயை ஃபிங்கர்ல இருந்து இப்படி இந்த சைஸ் கட் பண்ணி அதை இந்த சட்டியில போட்டு உப்பு போட்டு அதை வந்து கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வணக்கணும். நீங்க சொல்லாதீங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து இதே சட்டியில வந்து நம்ம கடுகு சீரகம் வெந்தயம் அதை போட்டு இப்படி பண்ணிட்டு
எண்ணெய் ஊற்றி இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டுருணும். வரமிளகா வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டுருணும். அதுக்கப்புறம் காய் போடணும். மறுபடியும் அந்த எண்ணெயிலேயே அப்படியே அது எல்லாத்தையும் வேக போடணும். அதுக்கப்புறம் சொல்லாதீங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றணும். புளியை இப்படி ஆல்ரெடி ஊற வச்சுட்டு புளி தேவையான அளவு அதை வந்து ஊற போட்டு அதை கரைச்சி இதில் ஊற்றணும். அதெல்லாம் நல்லா சாம்பார் மிளகாய்த்தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கொதிக்கணும் நல்லா. இது வந்து நான் தான் சொல்லுவேன். புளி நல்லா கொதிச்சதையும் நல்லா பயங்கரமாக கொதிச்சதையும் வேக வச்ச பருப்பில் வந்து விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது ரெண்டையும் சிறிதளவு போட்டு அதை 3 விசில் விட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் அது வெந்ததுக்கப்புறமா அதையும் இதில் ஊற்றி சொல்லாதீங்க. அது வெந்ததுக்கப்புறம் அதை ஊற்றணும். அதை ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நேரம் இப்படி பொங்குச்சுன்னா டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இப்படி எடுத்து அப்படி பண்ணா இப்படி நல்லா இருக்கும். ஸோ சாம்பார் நான் தான் வச்சேன். எங்கள் அப்பா கொஞ்சம் டேஸ்ட் கொடுப்போம். 2 நிமிஷம் வச்சுன்னா மார்வெலஸ். இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சிருந்தா இதை ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் இப்படி கிளற தேவையில்லை. கிளறுவோம். சாம்பார் ரெடி.